இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கிபி 66ஆம் ஆண்டு தொடங்கி கிபி 73ஆம் ஆண்டு வரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி வாசகத்திலே சொன்ன இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடந்தேறியது. இந்த உரோமை படைவீரர்கள், இந்த உரோமை அரசாங்கம் யூதர்களுக்கு எதிராக எருசலேம் நகரை முற்றுகையிட்டு எருசலேம் நகரை அழித்து எருசலேம் கோவிலை தரமட்டமாக்கிய அந்த நாட்களில் நிகழ்ந்தவை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே குறித்து வைத்திருந்தார், சொல்லி வைத்திருந்தார். ஆண்டவருடைய இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்த ஒவ்வொருவரும் எருசலேம் நகருக்கு உள்ளே வராமலும் உள்ளே இருந்தவர்கள் வெளியே சென்றும் தங்களை காத்து கொண்டார்கள். உரோமை நாட்டை சார்ந்த ஜோசேபிஸ் என்கின்ற அந்த வரலாற்று ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் நான் அன்று சொன்னது போல, ஒரு கிறிஸ்தவர் கூட அந்த நிகழ்விலே இறக்கவில்லை, மடியவில்லை. அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் தன்னை நம்பி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டுதான் இருக்கின்றார். நம்முடைய கடவுள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிகழ்ந்தாலும் சரிதான், எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் சரிதான், கடவுள் நம்முடைய அரணாக இருந்து பாதுகாவலராக இருந்து நம்மை காத்து கொண்டிருக்கின்றார். நாம் உண்மையுள்ளவர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற வரையில் நமக்கு எதிராக எத்தனை சதி திட்டங்கள் தீட்டினாலும் சரிதான், நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் நமக்கு எதிராக எத்தனை கிளர்ச்சிகள் செய்தாலும் எத்தனை விதமான துன்பங்களை தந்தாலும் கடவுள் நம்மோடு செயலாற்றி கொண்டிருக்கின்றார். அதற்கு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமோஸ் இறைவாக்கினர் சொல்வது போன்று 5வது அதிகாரம், ஆமோஸ் நூல் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுவது போல உங்களுடைய படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று குறிப்பிடுகின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாக நன்மையை நாடி தேடி செயல்படுகின்ற பொழுது இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பார். திருப்பாடல் 91வது திருப்பாடல் மிக அழகாக சொல்லுகின்றது. 91வது திருப்பாடல் 10வது வசனம் 11வது வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. வாதைவும் கூடாரத்தை நெருங்காது. கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். எந்த எதிரியாக இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட கொள்ளை நோயாக இருந்தாலும் சரிதான், அது எதுவாக இருந்தாலும் சரிதான், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எதுவும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வீட்டில் இருக்கின்றவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒருபோதும் அண்ட இறைவன் விடமாட்டார். ஆக நாம் இறைவனோடு இருக்கின்ற வரையில் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். புனித பவுலடியாரும் இதே வார்த்தைகளை சொல்லுகின்றார். உரோமேற்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், கடவுள் 31வது வசனத்திலே சொல்லுகின்றார், கடவுள் நம் சார்பாக இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் செயலாற்ற முடியும் என்று. இறைவன் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யாரும் செயலாற்ற முடியாது. இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய பிள்ளைகளாக நன்மையை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன்.